வரலாற்றை தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும் நாம் வரலாற்றை பற்றி தான் பேசியாக வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன் ஒரிசாவுக்கு ஒரு தொழிற்சாலையை நிர்மாணம் செய்வதற்கு சென்றிருந்தேன். அங்கு சென்று புவனேஸ்வரில் பல்வேறு மக்களிடம் பேசும் பொழுது ஒரிசாவில் இருக்கும் 18 மாநிலங்களில் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட், கஞ்சம் மாநிலம் மட்டும் அங்கு இருப்பவர்கள் மட்டும் அறிவு சார்ந்தவர்கள், மற்றவர்களுக்கு அறிவு கூர்மை கிடையாது என்று ஒரு நிலைமை அங்கு நிலவி வந்தது. எந்த அளவுக்கு என்றால் மற்ற மாநிலத்தில் உள்ளவர் கஞ்சத்திற்கு நம்பாத, அவன் ரொம்ப படிச்சவன் ஏமாத்திடுவான் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு கஞ்சத்தில் படிச்சிருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கருத்து வந்தது. எப்படி ஒரு மாநிலத்தில் ஒரு மாகாணம் மட்டும் முன்னேறி என்று ஆராய தொடங்கும் பொழுது அந்த கஞ்சம் மாநில மாவட்டம் மெட்ராஸ் பிரசிடென்சியின் பாகமாக இருந்துள்ளது. அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னையை வைத்திருக்கும் பொழுது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளம், கர்நாடகம் என்று 4 மாநிலங்கள் இருந்துதான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரிசாவிலிருந்து ஒரு மாவட்டம் அதில் பங்காக இருந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய சுதந்திரம் பெற்று முதல் அரசு 1952ஆம் ஆண்டு நம்முடைய முதல் இந்திய அரசு வரும்பொழுது அப்பொழுது இருந்தால் நம்முடைய கணக்கு வழக்கு, அதுவரை ஆங்கிலேயர்கள் ஏதாவது அந்த பட்ஜெட் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். வைஸ்ராய் இருந்தார். நாம் குடியரசு ஆகும் பொழுது வைஸ்ராயும் இல்லாமல் நம்முடைய அரசை நாம் ஏற்பாடு செய்யும் பொழுது அப்பொழுதுதான் அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து என்னென்ன செலவு விகிதங்கள் அரசுக்கு இருக்கிறது என்று ஆராய்ந்தார்கள். ஆராயும் பொழுது ஆங்கிலேய அரசில் ஆசிரியர்கள் சம்பளம் தான் அதிகமாக இருந்தது. எல்லா செலவுகளும் விட ஆசிரியர் சம்பளம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதை குறைக்க வேண்டும் என்று கருதி இந்தியா முழுவதும் பாதிக்கு பாதி பள்ளிகளை குறையுங்கள் என்று ஒரு ஆணை பிறக்கப்பட்டது. அதாவது மத்திய அரசிலிருந்து நாங்கள் நிதி ஒதுக்குவதை பாதிதான் கொடுக்க முடியும், நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய செலவினங்களை குறையுங்கள், பள்ளிகளை குறையுங்கள் என்று ஒரு ஆணையிடப்பட்டது. அப்பொழுது துரதிருஷ்டமாக ராஜாஜி அவர்கள் மத்திய அரசு என்று சொல்லாமல் குலக்கல்வி என்ற ஒரு கருத்தை சொல்லி அவருடைய தலையிலே மண்ணை போட்டுக் கொண்டார். அப்பொழுதுதான் காமராஜர் முதலமைச்சராக வருகிறார். வரும்பொழுது அதற்கு முன் ராஜாஜி அவர்கள் அல்லது மத்திய அரசும் பள்ளிகளை குறையுங்கள் என்று சொல்வதற்கு முன் மெட்ராஸ் பிரசிடென்சி ராஜதானி என்னும் ஒரு அமைப்பில் 12,000 பள்ளிகள் இருந்தன. அதாவது தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, கர்நாடகா, கஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஒரு 12,000 பள்ளிகள் இருந்தன. ராஜாஜி அவர்களின் நேரத்தில் அது 6,000 குறைக்கப்பட்டது. காமராஜர் வந்த பொழுது நேத்து சுந்தரவடி அவர்கள், வர்தமான் அவர்கள் கூறியது போல அவர் என்ன செய்தார் என்றால் இந்த 12,000 மட்டும் இல்லாமல் 24,000 பள்ளிகளாக ஒரே ஒரு இடத்தில் நிர்வாகினார். பார்த்தீங்கன்னா அந்த 6,000ங்கிறது 24,000 ஆச்சு ஒரே வருஷத்துல. அப்ப என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் சவுத் இஸ் க்ரோயிங் அப்படியும். கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி சவுத்தில் வருது, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி சவுத்தில் வருது, சவுத்தில் இருக்கவங்க நல்லா படிக்கிறாங்க, நம்முடைய மக்களுடைய தன்மை நன்றாக இருக்கிறது என்று. ஏனென்றால் அன்று காமராஜர் அவர்கள் பள்ளிகளை அதிகம் செய்தால் இன்று வரை நாம் அதற்கு ஒரு பெரிய பலனை பெற்று வருகிறோம். இது நம்ம வெஸ்ட் பெங்காலை பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா பெங்காலிகள் மிகவும் உன்னதமான ஒரு மக்கள். அங்கு 14 கோடி மக்கள் இருக்கிறார்கள். எஸ்எஸ்எல்சி எழுதுவது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சத்து 4 லட்சம் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள்ல எஸ்எஸ்எல்சி எழுதுறது பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர் எழுதுறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய பள்ளி எண்ணிக்கைகள் அதிகமானால்தான் கல்லூரிகள் வந்தன, நம்முடைய மக்கள் நன்றாக இருக்கிறோம்.
ஆகையினால் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள முடியும்? அவர்களை பற்றி படிக்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் செயல்பட்டார்கள், எவ்வாறு ஒரு 4வது கூட படிக்காத ஒரு மனிதன் ஏதோ ஒரு சமுதாயத்தில், அதாவது மரமேறிகள் என்று சொல்லக்கூடிய சமுதாயம், நாடக சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு சாதாரண நபர் எவ்வாறு இந்திய வாழ்க்கை வரலாறையே மாற்றி அமைக்கும் ஒரு ஆற்றல் பெற்றார். 4வது வரை தான் படித்தார், அவர் அதிகமாக படிக்கல. ஆனால் தீர்க்க படிப்பதற்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். படிச்சதுனால நம்ம அறிவாளி நம்ம என்னைக்குமே நினைக்க முடியாது. படிச்சது ஒரு அத்தாட்சி. நீங்க படிச்சதுனால நல்லவர் வல்லவர் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள முடியாது. நல்லவர்கள் வல்லவர்களை பற்றி நாம் படிக்க வேண்டும். அவர் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்று படிக்கும் பொழுது அந்த இன்னைக்கு காந்தியை பற்றி, நேருவை பற்றி, காமராஜரை பற்றி, ஓபிஆரை பற்றி இன்னைக்கு வாழ்க்கை வரலாறு நம்ம வெளியிடுறோம். இது ஒவ்வொன்றும் படிக்கும்போது நீங்கள் நிச்சயமாக ஒரு மனிதனின் வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது பல்வேறு கதைகள் வரும், பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதை எவ்வாறு அவர்கள் எதிர்கொண்டார்கள். இப்போ ஒரு சினிமா பார்க்கணும் இல்லைங்களா? இந்த சினிமாவில் ஒரு 2.5 மணி நேரத்தில் ஒரு கதை எழுதுறாங்க. அதில் இப்போ வர்றதெல்லாம் அடியறி சினிமா போயிடுச்சு. ஆனால் நல்லது கெட்டதை பற்றி பேசினாங்கன்னு வச்சுங்க, என்னென்ன தப்பு பண்ணால் என்ன விளைவுகள் வரும்னு நமக்கு புரியும். ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஒரு மனிதன் என்ன செய்தார், அவர் என்னென்ன தவறுகளை செய்தார், என்ன நல்லதை செய்தார், அதன் விளைவுகள் என்ற நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வாறு ஒரு நிலைமை வரும் பொழுது இவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு தெண்ணியமான கருத்தும் வரும். அதனால்தான் நாம் இந்த சுயசரிதை என்பதும் அல்லது பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி என்பதை படிக்கவே வேணும். அதை படிக்கும்போது மிகவும் நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றும். தலைவர் ஐயா அவர்கள் நூலை வெளியிட சிறப்புரை வழங்க இருக்கிற சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்கள் நூல்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்போது நூலை வெளியிடும் நிகழ்ச்சி புகைப்படத்துடன் 4 நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை, ஜவஹர்லால் நேருவினுடைய வாழ்க்கை சரிதம், கல்வி வள்ளல் காமராசர் அவருடைய நூல்கள், விவசாய முதலமைச்சர்